நாலு முடி கிளவியும் தொப்ப வச்ச கிளவனும் அந்த மாதிரி தான் நண்பர்களே இருக்கு. சரி, ஓகே, வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் கிராண்டியா பார்த்தோன்னே ஒரு ஃபீலிங் வருதுல்ல. சரி, ஓகே விடுங்க. இன்னைக்கு தொப்பை வச்சிச்சு கிராணிக்கு, என்னன்னு தெரில. அவன் அந்த மொட்டை வந்து அதிகமாக சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டான் போல், 2 பேருக்கும் தொப்பை வச்சுக்குது. இதோ பாருங்க நீங்களே. அப்புறம் அந்த 4 முடி கிராணி இருக்குது, ரொம்ப இது கஷ்டம் நண்பர்களே அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது. அங்கே பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பர்களே, இதுங்க ரெண்டும் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துச்சு. ஆமாம் சாப்டர் 3ல் வந்து ஐயோ என்ன ஐயோ நண்பர்களே, இருங்க நண்பர்களே, ஒழுங்கா நிதானமாக சொல்கிறேன். ஏற்கனவே வந்து கிராணி 3லையும் கிராணி 2லையும் வந்து இவங்களை அடிஸ்டோன்ற ஒரு காண்டில் வந்து 2 பேரும் நம்ம மேலே இருக்கிற வெறுப்பில் அப்படியே சுற்றிட்டுருக்காங்க. 2 பேரும் இன்னைக்கு எப்படின்னா பிஆர்எஃப்பை போட்டுடணும் அப்படின்ட்டு. நீ வந்து ஐயோ யார் அதே கிராணியாய் நண்பர்களே, கிராணி துரத்துது நம்மள. இவன் யாரா இவன்? பூனை டாய் பூனை, கிராணி துரத்துதுடா, நவுந்து வாடா. நண்பர்களே, கிராணி ஏன் துரத்துதுன்னு தெரில. வந்துச்சு. யாரா அவன்? ஓ, கிராணி இல்லை நண்பர்களே, ஸ்பைடர் மேனுன்ட்டு ஏதோ ஒரு பேர் வச்ச ஒரு பிளேயர் தான். தூக்கியாச்சிச்சு நண்பர்களே, பயங்கர மோசமாக இருக்குல்ல. சரி, ஓகே, கிராணி பாருங்க, பெரிய எலிசபெத் மகாராணின்னு நினைப்பேன். அப்படியே இது அப்படியே ஐயோ நண்பர்களை குத்திக்கிட்டேன். அப்படியே மாடர்னா ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வருது. கிராணி உன்னை வந்து கிழவன் பார்க்குறதே பெருசு, அது கூட அவன் பார்க்குறான்னா தெரில. இப்போ வந்து கிராணி கேமில் போனால் நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும், வந்து கிராணி கேம் தான் நிறைய பேர் விளாட்றாங்க அப்படின்ட்டு அவன் வந்து விளாட்றான்னு எனக்கு தோணுது. கிராணி நீ வந்து கிளம்ப பாருங்க, நீங்களே மூஞ்ச பார்க்காம நின்னுக்கிறீ. ஐயோ தொத்துது. அவங்க கிராணியை பாருங்களேன், நல்லா கருப்பு இதுவை பூசின மாதிரி. கிராணி, நான் கேமை ஜெயிக்காமலே உன் மூஞ்சில் கறியை பூசிட்டேன் பார்த்தியா? இதான் கிராணி பிஆர்எஃப். நீ வந்து எவ்வளோதான் துரத்து, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என்கிட்ட தப்பிக்க முடியும். வாட் எ கேர்ள். ஐயோ கீழே வந்துட்டான் மொட்டடா. 4 முடி கிளவி. ஐயோ நண்பர்களே, அங்கே பாருங்களேன், நடைய பாருங்களேன். ஏய் ஐயோ என்னடா இது? ஸ்லன்லிலா பையன். டே இங்கடா பண்ணுற? டேய் தம்பி, யாருன்னா 8 கால் பூச்சின்னு நினச்சி சூப் வச்சு குச்சிட போகிறானுங்க. இது வேற கிராணி. கிராணி கிட்டேருந்து ஒழிஞ்சுனுக்குது. கிராணி பார்த்தா அந்த கிழவனுக்கு சூப் வச்சு குத்துரும், தொப்பையை இன்னும் பெருசாக்கி பிஆர்எஃப் பிடிக்கலான்ட்டு ஒரு ஐடியா. அதோ பாருங்க நண்பர்களே, ஃபோட்டோ. தொப்பையை பிஆர்எஃப்பால் தொப்பையை வச்சு பிஆர்எஃப் பிடிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சினேன். டேய் நான் வந்து சும்மா கிடையாதுடா. நீங்கள் தொப்பைனா வச்சுக்கோங்க, 6 பேக்னா வச்சுக்கோங்க. பாவங்க நண்பர்களே, அந்த கிழவன் 6 பேக் வச்சு இந்த கிழவனை இந்த மாதிரி வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு தொப்பையாக்கிச்சு கிராணி. தம்பி நீ மாட்டிக்காதடா, உன்னை நீ ஏற்கனவே எலும்பு கூட மாதிரி இவனுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேது நண்பர்களே. நான் ஒரு புருஷன் மேலே பார்த்தா நல்ல கிராணி. சரி, ஓகே நண்பர்களே, தான் இது கீழே வந்தாச்சு. இங்கே ஓப்பன் பண்ணி போகணுமா? ஓப்பன்ரா. டேய் அந்த சொட்டை கிழவனுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். டேய் நீ வந்து ஐயோ சொட்டை கிழவனா மொட்டை கிழவன்? ஐயோ நண்பர்களே, என்ன டீம்னே தெரியாமல் நான் வேறு விளாண்டுங்க. சரி, ஓகே, மொட்டை கிழவனுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். டே மொட்டை, உன்னால் என்னெல்லாம் பிடிக்க முடியாது. கிராணிக்கிட்ட நின்னா வேணா வாங்கி சாப்பிட்டுக்கோ. பர்கர் வேணுமா, பீட்சா வேணுமா? நான் அண்ணன்கிட்ட கேள்றா, நானே வாங்கி தரேன். அந்த கிராணியை ஒன்றா சேர்ந்து கூட்டணி போட்டு அடிச்சிடலாம், என்ன சொல்கிறேன்? சரி, ஓகே நண்பர்களே, அவன் வந்து பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பான். அவன் வந்து திருந்த மாட்டல்ல வருந்த மாட்டல்லன்ற மாதிரி தான். உனக்கு அங்கே பார்த்தல அந்த பேர பையனை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டுது. அவன் வந்து நம்ம கட்சி நண்பர்களே, அந்த ஸ்டன்லினா பையன் வந்து நம்ம கட்சி. பிஆர்எஃப் ஜெயிச்சாதான் இந்த கிராணிக்கு ஒரு விடிவு காலம் வரும், இந்த ஊர் செழிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. கிராண்ட்பாவே நம்ம கட்சி தான் நண்பர்களே. அது சாப்பாடு குத்து மயக்கிச்சு கிராண்ட்பாவை. ஓகே, இது என்னடா எரிக்கல்லாம் போதே. சரி போவோம், எரிக்கல் தானே, அது என்ன பண்ண போகுது? நம்மளை அப்படியே கையை வச்சு நிறுத்த போகிறோம். சரி, ஓகே நண்பர்களே, இந்த சாமுராய் மாதிரி இருக்குல்ல இந்த பண்டில் பேர் தெரில, அந்த கொண்டையை எடுத்துடலான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகேண்ணா சொல்லுங்கள், எடுத்துடலாம் நம்ம. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே நம்ம கொண்டை போடாமல் தான் விளாண்டுருந்தோம். ஓகே போவோம். அது இல்லைனா பண்டில் எதனா வாங்கிடலாமான்னு பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்ச எதனா தெரிஞ்ச பண்டிலாக இருந்தால் சொல்லுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. அப்புறம் இன்னொரு விஷயம், பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 3 ஐயோ வச்சுரா. எதுவும் சொல்ல வந்தேன். பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 3 வந்து நான் விளையாட போகிறது இல்லை.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட வந்து பிசி கிடையாது, அதே மாதிரி சிக்கியில் காயின்ஸ் கிடையாது, அதே மாதிரி அந்த இதுவில் வந்து மொபைல் ஏற்றி விளாட்லாம். மொபைல் ஏற்றி விளாட்றதுல வந்து எனக்கு ஹேங் ஆகுது. ரெக்கார்டிங் பண்ண முடியல. டீசெண்டாக சொல்லணுன்னா ரெக்கார்டிங் பண்ண முடியல. அதில் வந்து ரெக்கார்டை ஆன் பண்ணாலே வெளில எடுத்துன்னு வந்துடுது. ரெக்கார்டை ஆன் பண்ணாமல் வேணால் விளாட முடியுது நண்பர்களே. சரி ஓகே, இதை ரோல் பண்ணி விட்டாச்சு. டே இரா சொட்டடே மொட்டாய் 4 முடி கிளவி என்னடா பண்ணுறீங்க? ஹூயான்றானுங்க நம்மள அடிச்சுட்டு. ஹாய், ஒரே ரோப்ளாக்கா? சரி ஓகே, எதனா ஒன்று பை பண்ணுவோமா நண்பர்களே? என்ன பை பண்ணலாம்? என்ன பை பண்ணலாம்? இதெல்லாம் அது சூப்பர் ஹீரோ பவரா? பவர்ஸு ஓகே, இதுவே பை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வந்துடுறா நண்பர்களே. உங்களுக்காக பாருங்கள், 1 ரோப்ளாக் செலவு பண்ணி நான் வாங்குகிறேன். எனக்காக ஒரே ஒரு நிமிஷம் கூட இல்லை, ஒரே ஒரு செகண்ட் செலவு பண்ணி ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கே பாருங்கள், தார் சுற்றி வந்திருக்கு. சரி ஓகே, தார் சுற்றிடாலே. ஐயோ நண்பர்களே, அவசரப்பட்டிய குமார்ன்ற மாதிரி தானே இருக்குது நண்பர்களே. நம்ம வந்து அதில் அடிக்க முடியாது இவனுங்களே. ஓகே விடுங்க, நம்மளுக்கு தான் நேரில் கது. இரா என்ன கிளவி? ஊத்தவாய் கிளவி. ஓகே, பல்லு தேக்காமல் வந்திருக்கு கிராணி நாத்தடிக்குது கிராணி, பிடிக்காத கிராணி, ப்ளீஸ் கிராணி விட்டுரு கிராணி. அந்த ஸ்டன்லினாவோட 2வது பையனாக நினச்சி விட்டுரு. பையனையே கட்டி மேலே தொங்க விட்டுச்சு 2வது பையனாலே. என்னெல்லாம் அது புதைச்சிருண்டா இந்த ஏரியாலேயே. சரி ஓகே நண்பர்களே, அங்கே பாருங்க 4 முடி 4 பக்கமாக தெரியுது. ஓகே, எகுறா தம்பி, பொழைச்சி பல்ல. ஓகே நண்பர்களே, அங்கே சைடில் கன்னு ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ரீன்னு தானே கட்டுது. அதை தொட்ட ரோப்ளாக்ஸ் கேட்குறானுங்க. அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, 100 நம்ம கேட்டானுங்க நண்பர்களே. சரி ஓகே விடுங்க. அவ்வளோதான். குறைங்க தார் சுற்றிடுறா. அவ்வளோதான், வெட்டவனே படி. அடிக்கிறான் நண்பர்களே நம்மள. தூருங்க பயன்டா. அந்த பயம் இருக்கணும். பிஆர்எஃப்னா பயம் இருக்கணும். சரி ஓகே நண்பர்களே, போவோம். இங்கே என்ன ஏதோ ரீஸ்பாண்டு குத்தாச்சு. ரீஸ்பாண்ட் தான்டா குத்தேன். ரீஸ்பாண்டு கொடுக்கக்கூடாது. நம்ம அங்கே போய் நேரடியாக டிக்கெட்டை புக் பண்ணோம். ஓகே போவோம் நண்பர்களே. அவ்வளோதான். போ கடன்னு போ. வந்தாச்சு. ஓகே, இங்கே பூச்சி லிவர் எழுகணுமா? கமாண்ட்ரா இந்த பொண்ணா நண்பர்களே, எழுத்து குறையுது. செத்துச்சு நண்பர்களே. மாசா இருக்கே. தப்புறங்க ரீஸ்பாண்ட் ஆகி அங்கே வந்திருக்கு. செக் பாயிண்ட் அதுன்ட்டு அங்கே வந்திருக்கு நண்பர்களே. மஜாவான சுற்றி போலியே இது. தாரே, உனக்கு நீ இந்த ஜென்மத்தில் உனக்கு சுற்றி கிடைக்காது, என்கிட்ட தான் இருக்கும். சரி ஓகே. தம்பி இங்கே வா, அடி வாங்கிக்கூடா. இங்கே வாடா ப்ளீஸ்ரா நண்பர்களே. வரமாட்றா நண்பர்களே. ஓகே, இங்கே ஜூஸ் இருக்குது, எடுத்து குடிச்சுப்போம். தம்பி நீ என்ன தான் ஜூஸ் குடிய, நான் தான் வேகமாக ஓடுவேன். அந்த நார்மல் போலீஸ் கேம்மா தான் நண்பர்களே. ஆனால் இதில் கிராண்ட் பண்ணுற 2 ஜீவிங்க இருக்கும். ஓகே, எத்தனை ஜீவிங்க வேணா இருக்கட்டும். ஐயோ எத்தனை ஜீவிங்க வேணா இருக்கட்டும், நான் கீழே விட்றேன்றியான்லாம் கேட்கக்கூடாது அதுக்குன்னு. சரி விடுங்க. இவன் வேற ஒரு ரோப்ளாக்ஸ்னு ஆசை காட்டி வாங்க வச்சிட்டான். அந்த தார் சுற்றியானா நல்லா ஒர்க் ஆகுது நண்பர்களே. எல்லா நடுவில் எவனா மாட்டுவான்ல, அவனை வச்சு போட்டு தள்ளிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். என்ன சொல்கிறீங்க நண்பர்களே? சரி ஓகே, அவ்வளோதான். ஜம்பே. என்னடா இது? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? என்னையாண்டா இப்படி சாவடிக்கிறீங்க? லாஸ்ட்டு ட்ரையே. ஓகே, ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான், போட்டுவிடே. அவ்வளோதான், ஜூஸை குடி. அவ்வளோதான்டா. ஸ்ட்ரிங் எனர்ஜி. பறந்து. ஐயோ இவனுங்க வேறு வெறுப்பேற்றுறானுங்க. ஓகே, பற அவ்வளோ ஸ்பீடில் இல்லை நண்பர்களே. ஓகே போ. ஓகே போடா தம்பி போடா. ஓகே போடா. இன்னொன்று பொறுமை சாமியே. ஓகே டே ஜஸ்ட் மிஸ் நண்பர்களே. போட்டு தள்ளிட்டுருப்பான் என்னத்திக்கே. ஓகே ஜம்பு. இன்னும் ஜம்பு. ஐயோ நண்பர்களே, செத்துட்ருப்பேன் நான் கண்டிப்பாக. இது ஏதோ ஃப்ளூக்கு. ஓகே வந்தாச்சு நண்பர்களே. வந்தாச்சு. ஏறு. அவ்வளோதான், இங்கே வந்தாச்சு. அப்புறம் இங்கே ஒரு ஏறு. இங்கே வந்தாச்சு. ஓகே, இதான் நண்பர்களே செக் பாயிண்ட்டு. அங்கே ஒரு லேட்ரு போடணும். லேட்ரு. இங்கே ரீஸ்பாண்ட் இருக்குது, கொடுப்போம். அதான் ரீஸ்பாண்டு குத்தாச்சு. எத்தாச்சு நண்பர்கள். எங்கன்னா வந்துட்டுருக்கோம். வாங்க நம்ம போய்ட்டு அங்கே நின்னா வந்துடும் நினைக்கிறேன். இதுனாதுரா இது கைக்கே தர மாட்டேதா. ஓகே, அங்கே போய் நின்னா எனக்கு தெரிஞ்சு யாராய்மா? தம்பி. ஐயோ கிரானைட்டு. ஓகே விடுங்க, அங்கே ரீஸ்பாண்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் வரமாட்டுதே. ஃபைண்ட் லேடர்னு இங்கே கொடுத்துருக்கானுங்க. எலி என்கிட்ட என்ன இருக்குது தெரியுமா? தார் சுற்றி இருக்குது. எடுத்து அடிச்சேன்னு வையேன்,
இங்கேயே நீ வந்து வேணாம் விடுங்க, சரி விடுங்க, அவ்வளோதான். அத்தை அது கதவை திறந்துன்னு வெளில வந்துட்டு அச்சுதுன்னு வைங்க, ரீஸ்பாண்டு கொடுத்துட்டு மறுபடியும் எடுப்போம். ஓகே அடுத்து நண்பர்களே, ரீஸ்பாண்டு கொடுக்கக்கூடாது நண்பர்களே, அப்படியே தான் எடுக்கணும். ரீஸ்பாண்டு கொடுத்தா மறைஞ்சு போயிட்டு இன்னொரு தடவை வந்து சரி ஓகே. இதே என்னடா இதே, ஐயோ நண்பர்களே, ஹைட் எட்ட மாட்டுது நண்பர்களே. ஃபேண்ட்டை மாற்றணும், ஏன்னா நான் இதில் ரொம்ப ஹைட்டாக இருக்கேன், எதுவுமே விளையாட முடியல நண்பர்களே. ஆனால் இங்கே வந்துட்டு இப்படி எடுத்தால் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே அப்பாடா வந்துச்சு நண்பர்களே. இதுதான் பிரெயின் யூஸ் பண்ணலன்னு வைங்களேன், அதோ இந்த மாதிரி ஜெயிலில் போட்டுருவானுங்க. டான்ஸை பார்த்தீங்களா? அதுக்கு என்ன பாட்டு போடலாம் இந்த டான்ஸுக்கு? செல்லாத்தான் டின்னு செல்ல மாதிரியாத்தா, இப்படி மேலே ஒரு லேட்ரு எங்கே ஒன்று இருக்கா, ஐயோ பிடிக்க முடியல. சரி ஓகே, நம்ம இடத்த மாற்றி போடுவோம். வேறு எதுனா பாட்டு போடலாமா? அப்படி போடே நல்லா இல்லை. ஐயோ நண்பர்களே, நானே பாடிட்டு நல்லா இல்லைன்றனே. வேறு என்ன பாட்டு போடலாம்? இவனுக்கு என்ன பாட்டு போடணுமே, என்ன பாட்டு போடலாம்? என்ன அது? யோசி டப்புன்னு எதுவும் பாட்டு வரமாட்டுது நண்பர்களே. சரி விடுங்க, அவ்வளோதான். இது மேலே ஏறி நின்று தம்பி சார் அவனுக்கு ஏதோ பாட்டு தோணலடா அண்ணனுக்கு. அண்ணன் அடுத்த பாட்டு இது போட மாட்டேன், அது வேறு விஷயம். பாட்டா வேணா அவனுக்கு ஒரு நல்ல பாட்டா யோசிச்சுன்னு வரேன்டா. ஐயோ ஃபேனு. சரி ஓகே நண்பர்களே, ஏதோ ஒரு ஆறுதலுக்கு சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, இன்னொரு பாட்டெலாம் விளையாடுவேன்ட்டு. சரி ஓகே நண்பர்களே, இங்கே வந்தாச்சு. ஃபேனு ஏன் தள்ளுற? உனக்கு ஒரு நாள் இருக்குதுடா, கல்லை தட்டிடுறேன் அந்த ஃபேனில். அதில் ஸ்டெக் ஆகிட்டு அங்கேயே நின்றோம் பேன்னும். ஓகே நண்பர்களே, ஐயோ அசிங்கப்படுத்துறானுங்களே, நேற்றுலேருந்து அசிங்கமாக இருக்கு குமார். சரி ஓகே நண்பர்களே. அப்புறம் இன்னொரு விஷயம், இது ஒரு அவேர்னஸ் மாதிரி. என்ன விஷயம்னா, இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடுவீங்கள்ல, அந்த விளையாடுறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை, நீங்கள் ஃப்ரெண்டு பிடிங்க, ஆனால் அவங்க சொல்கிற இடத்துக்குலாம் போகாதீங்க. இப்போ எப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தர் தமிழ் ஆளாக இருப்பாங்க, கேமில் சொல்கிறேன், தமிழ் ஆளாக இருப்பாங்க, அவங்க வந்து கூப்பிடுவாங்க, நான் இந்த ஏரியா அந்த ஏரியா அப்படின்ட்டு. நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் அண்ணனாவோ தம்பியாவோ நினச்சிக்கோங்க, என்ன தயவு செஞ்சு சொல்கிறேன், அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு போகாதீங்க. என் நண்பன் ஒருத்தன் போயிருக்கான் கேரளாவுக்கு, எங்கே கொஞ்சம் நெஞ்ச இடம் கிடையாது, கேரளாவுக்கு. அங்கே எதனா வேலை தேடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அவன் கேரளாவுக்கு போயிருக்கான். நான் சொல்கிறேன், அது எதனா ஸ்கேமாக இருக்க போதுரா அப்படி இப்படின்றேன். அவன் நம்ப மாட்டான். என்ன பண்ணுறது, இந்த காலத்து பசங்களாம் அப்படி தானே இருக்காங்க. ஓகே, நான் மட்டும் அந்த காலத்து 90 கிட் மாதிரி பேசுகிறேனே. ஓகே நண்பர்களே, அதான் ஒரு அவேர்னஸ் மாதிரி, தயவு செஞ்சு அப்படிலாம் கூப்பிட்றாங்கன்னு போயிடாதீங்க, இல்லைனா இந்த மாதிரி கீழே விழுந்துருவீங்க. சரி ஓகே நண்பர்களே, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கூப்பிட்டா போகாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, நல்லா பேசி பழகுறவங்க அப்படின்னு உங்களுக்கு நேரில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மட்டும், உங்களுக்கு தெரிஞ்சவர் நேரில் பார்த்துருக்கீங்க, ஃப்ரீ ஃபயரில் மறுபடியும் ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்படின்னா, அவங்க எங்கன்னா பக்கத்தில் அப்படி ஒரு 1 கிலோமீட்ரு 2 கிலோமீட்ரு அவ்வளோதான் இருக்கணும். ஓகேவா நண்பர்களே? சரி ஓகே. இன்னும் போயிட்டு என்ன ஆச்சுன்னே தெரில. தயவு செஞ்சு இது ஒரு அவேர்னஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இதுவெல்லாம் எடுத்து அவங்க யூடியூப் சேனலில் போடுங்க. அப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு ப்ரொமோஷனை ஒன்று போட்டு நண்பர்களே, நான் சீரியஸாக சொல்கிறேன், நானே விளையாட்டு பண்ணிக்கிறேன்ல, சீரியஸாக சொல்கிறேன் நானே. சரி ஓகே நண்பர்களே, அதை யோசிச்சுக்கின்னு போயிட்டு நான் வண்டியில் போயின்னு இருக்கிறேன், திடீர்னு கல் தட்டி விட்டு கீழே விழுறேன். அவரே அசிங்கமாக போச்சு குமாரே, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே நண்பர்களே, உயிர் நண்பனாகிட்டா என்ன பண்ணுறது, நான் யோசிச்சு தான் ஆகணும். ஓகே, நீங்களும் என் உயிர் நண்பர்கள், தயவு செஞ்சு அப்படிலாம் கூப்பிட்டா யாரும் போகாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஃபோன் நம்பர் தரேன், காசு தரேன் அப்படின்னா கூட சொன்னால் கூட போகாதீங்க. ஓகே போவோம், நம்ம போவோம் அவ்வளோதான். ஐயோ இங்கே மண்டை இடிக்குது. டேய் என்னடா நீங்கள் மண்டை இடிக்குதுடா. ஐயோ நண்பர்களே, எகுற முடியல நண்பர்களே இதில். ஐயோ செத்துட்டேன். மண்டை இடிக்குது. அவுடா ஐ எம் கோயிங். ஐ எம் கோயிங். டெல் மீ. சரி ஓகே. ஐயோ நண்பர்களே, மறுபடியும் கீழே வந்துட்டேன். சரி ஓகே, ரீட்ரை. ஐ எம் கோயிங் டு அந்த சைடு. ஓகே எகரு. அதுதான் போட அவ்வளோதான் நண்பர்களே, வந்தாச்சு. நீங்கள் மண்டை இடித்தாலும் கொண்டை இடித்தாலும் அங்கே போயிட்டு நான் இப்போது அது உள்ளே பூர போகிறேன்டா நண்பர்களே. இதுக்கு தான் அந்த ஃபேண்ட்டை மாற்ற போகிறேன்னு இங்கே பார்த்தீங்களா? டேய் தம்பி குனிடா நண்பர்களே. மண்டு ஐயோ பூன்ட்டான் எப்படியோ, ஏதோ ஒரு கிளிச்சோ ஒரு பக்கோ. டே தம்பி இங்கே குதிக்கலைன்னா உயிர் போயிடும்டா. இப்போ நான் எப்படா குதிப்பேன்? ஓகே. ஐயோ நண்பர்களே,
சரி ஓகே ரீட்ரை பண்ணி அங்கேயே வந்துட்டேன் நண்பர்களே. ஐயோ கரெக்டாக குடிச்சிட்டேன் இப்போது. ஓகே இன்னொரு தடவை குடிச்சு இங்கே வந்துட்டு இங்கேருந்து ஒரு ஜம்பே அவ்வளோதான் நண்பர்களே. இங்கேருந்து ஒரு ஜம்பு. இவன் கொண்டே பாருங்களேன் எப்படி இருக்குது, குதிரை வால் மாதிரி இருக்குதுடா, குதிரை வால் மாதிரி. இங்கே ஒரு செக் பாயிண்ட்டை போட்டு அவ்வளோதான். இங்கே ஒரு ஃபேன் இருக்குதா, கல்லை தட்டிக்க போகிறேன் நண்பர்களே. இது மஞ்சள் கலரில் இருக்குது, பட்டா செத்துருவோமா? இல்லையே சாவலை. ஓகே விடுங்க, அது ஏதோ நம்மளுக்கு டே தம்பி மேடு பள்ளமாக இருக்குது, ஸ்பீடு பிரேக்கரு கொஞ்சம் பார்த்து போட்டு டேய் என்னடா இது ஐயா நண்பர்களை செவத்தில் வச்சு ஆணி அடிச்சிட்டானுங்க. எஸ்கேப் ஆக போகிறோம் நண்பர்களே. அங்கே பாருங்க ஐயோ ஏமாத்துறானுங்க நண்பர்களே, அசிங்கமாக இருக்குது குமார் கம்முன்னுறா. சரி ஓகே கிரானியா 4 முடி அப்புறம் அந்த மொட்டை தலையனுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து என்ன ஆனால் ட்ரை பண்ணுங்கள், என்னை தோக்கடிலாம் பிஆர்எஃப்லாம் தோற்றுருவான் அப்படிலாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபேன்லாம் நண்பர்களே சுற்ற மாட்டுது. இங்கே வர சொல்கிறானுங்க, அங்கே செக் பாயிண்ட்டும் கிடையாது. ஐயோ எகுர்னாதான் நண்பர்களே போகுது. ஓகே இது உள்ள வந்துச்சா கிராண்ட்பா ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து என்னை பிடிச்சி வைங்க, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்னை பிடிச்சி வைங்க, நான் எஸ்கேப் ஆகிடுவேன், அது வேறு விஷயம். பிடிச்சி வைக்கிறதுக்கு எதுக்குடா சாவி அப்புறம் எஸ்கேப் ஆகிறதுக்கு இடம் அதெல்லாம் வச்சுக்கிறீங்க? சொல்லுங்கள். அங்கே பாருங்கள் தொப்பை நான் வந்து போகிறேன். டேய் தொப்பை நான் வந்து நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோயேன், நீ வந்து மாடோட தம்பியாரு இல்லைனா மாடோட அண்ணனாரு இல்லைனா மாடோட ஃபாதராரு இல்லைனா மாடோட ட்வின்னாரு யாரை வேணாரு. ஆனால் என்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியாரு, ஏன்னா கையில் தார் இருக்கிறான், வச்சு போட்டேன்னு வையே மவனே நீ இங்கே உழுவடா. ஓகே இதை வச்சுன்னு போயிடலாமா? முடியல. ஐயோ மொட்டை வார்த்தா தொப்பை கம்னுரா நண்பர்களே. அங்கே பாருங்களேன் அவன் மூஞ்ச பாருங்களேன், அப்படியே அண்டர்டேக்கர் கண்ணு அப்படியே மேலே தூக்குவார் அந்த மாதிரி இருக்குது. ஓகே இங்கே வந்து என்னடா இது? சரி ஓகே இங்கே கன்று இருக்குது, சாப்பாட்டு கன்று. டேய் இந்த சாப்பாட்டு ராக்கெட் லான்ச்சரை ஐயோ அடிக்கிறான் நண்பர்களே. சாப்பாட்டு ராக்கெட் லான்ச்சரை வச்சு நான் என்னடா பண்ணுறது? ஏதோ பாருங்களேன் அவனை தொட்டால் முன்னாடி போகுது. ஓகே திரும்பி தான் சுடணும். அங்கே பாருங்கள் நண்பர்களே சாப்பிட்றான் நண்பர்களே. புரியுதா நண்பர்களே? இப்போ வந்து என்ன கதைனா இவனுக்கு நிறைய சாப்பாடை கொடுத்து சாப்பாடை ஒட்டி இவனை பிளாஸ்ட் பண்ண வைக்க போகிறோம். வயிற்ற அப்படியே வந்து வெட்டிச்சு அப்படியே உப்பி போய் வெட்டிக்கும்ல, அந்த மாதிரி வெட்டிக்க போட போகிறோம். ஓகே அப்புறம் வெளில வருமா அது பேர் என்னது, அம்புலி வெளில வரும். அப்புறம் வயிறு வெடிச்சோடனே அம்புலி ஃபாதராடா நீ? ஐயோ குத்துறான் நண்பர்களே. அண்டர்டேக்கர்னோடனே அண்டர்டேக்கராகவே மாறிட்டான். டேய் என்ன நினச்சேன் நான் அப்போது யாரா தெரியுமா இருப்பேன்? அண்டர்டேக்கர் இன்னைக்கு யாரும் இல்லை. ஓகே கையில் கன்று இருக்கிறதுனால நான் வந்து என்னது ஐயோ ரோமன் ரெயின்ஸ்ரா வாடா வண்டி வாடா வாடா. டபிள்யூடபிள்யூலேயே இவங்க 2 பேர் தான் நண்பர்கள் எனக்கு தெரியும். வேறு தான் ஜான்சினா, அப்புறமா வேறு யார் எஸ்ன்னு வர அவர் பேர் வந்துச்சு, அவர் பேரை எஸ் தானோ நண்பர்களை. எங்கே பாருங்க குறி வைக்கிறான் நம்மளுக்கு. தம்பி நண்பர்களே ரேஷன் லைட்டாக வைக்கிறான். ஐயோ கண்ணை காணும் நண்பர்களே. தேவையில்லாமல் சுற்றிய கையில் திட்டேன் நண்பர்களே. சுற்றிய கையில் திட்டனால கன்று போயிடுச்சு. இப்போ நான் கிழவங்கிட்ட செத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கிழவா என்னடா நீ ஒரிஜினல் அண்டர்டேக்கராகவே மாறிட்டேன், வந்து சாவட்ற வட துரத்துற வட கமெண்ட்ற. இப்போ நீ உன்னால் முடிஞ்சா புட்டி. ஓகே நண்பர்களே நம்மளுக்கு சாவறதை தவிர வேறு வழி இல்லை. எங்கே பாருங்கள் அண்டர்டேக்கர் கையில் செத்தா நான் 6வது இது எடுத்து வருவேன்டா. டேய் தம்பி நான் வந்து ஜான்சினா, இப்போ நான் ஜான்சினா நண்பர்களே பார்த்துக்கோங்க. ஜான்சினா அடியை பார்க்குறீங்களா? இப்போ பாருங்கள் கிரானே எங்களோட கிராண்ட் பாவான். நீ கிராண்ட் பாவனா இரு இல்லைனா பாப்பாவானா இருறா. ஆனால் நான் என்ன சொன்னேன் என்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியாரு ஓகேவா? இல்லைன்னு வை அடிக்கிற அடியில் மாவனே கலண்டு ஓடுவேன். ஓகே அந்த பொண்ணும் போயிட்டு கன் எடுத்துன்னு வந்துச்சு. ஏம்மா தங்கச்சி நின்ட்டா நண்பர்களே. ஓகே இங்கே சுட்டுருவோம். டே தம்பி குறி மிஸ் ஆகுது பாரு. ஓகே க்ரீன் ஆப்பிள் பீட்சா பர்கரு அதெல்லாம் எனக்கு குத்தா வச்சு சாப்பிட்டுதேன்பா ஓடுவேன்டா. அவன் தொப்பை போட்டுக்குதுடா அவனுக்கு ஏன்டா கொடுக்குறேன்? இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் கன்னெல்லாம் நின்றா நண்பர்களே. ஓகே நம்மளோட ட்ரிக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த டேபிளில் இவருக்கு ஒரு பிளாக்கை போட்டு அப்படியே ஒரு ஸ்மாக்கை போட்டு இவரை காலி பண்ண வேண்டியது தான். ஐயோ எல்லாம் வந்துட்டானே. ஓகே அடுத்தது அந்த டேபிள் ஆண்ட போயிடுவோம். போ வேகமாடா டே தம்பி செத்துட்டேன்னு இதை விட ஒரு அசிங்கம் உனக்கு வேறு எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு காது கேட்காத ஒரு கண்ணு தெரியாத கிழவங்கிட்ட போய் சாவரியா? அங்கே பேர் அவன் குச்சோட அவன் தொப்பை பெருசாக இருக்குதுடா நண்பர்களே. அவன் குச்சி வச்சில்ல ஹேமர் வச்சிருக்கான் அவன். ஹேமர் இல்லை க்ரௌபேரு. டேய் ஐயோ வெஸ்டான் பிளாஸ்ட் ஆகிட்டான். ஓகே அம்புலியை காணோம். ஓகே அம்புலி தான் கிராணி போல் அதான் கருப்பாக இருக்குது. அம்புலியே ஏதோ போது பாருங்க அம்புலியே இங்கே வர அடுத்தது நீ தான். ஓகே
ஒரு செலக்ட் த கரெக்ட் பட்டனா. சரி ஓகே, அண்ணன் வந்து இந்த பட்டனை தொடுறேன், என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். ஓகே தொட்டாச்சு. டேய் ராங் பட்டனா, அசிங்கப்படுத்துறீங்க. ஓகே இந்த பட்டன் தொட்டு பார்ப்போமா, நடுவில் இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே, கரெக்டு. ஓகே இது மேலே போனோன்னு போட்டிருக்கு. ஓகே மேலே ஐயோ லேசரு, ஐயோ ஜஸ்ட் மிஸ் நண்பர்களே, இவனுங்க வேறு வெறுப்பேற்றுறானுங்களே. ஓகே ஓகே அவ்வளோதான் பூரே, அவ்வளோதான். எங்கே அவ்வளோதான் பூந்துரு. ஓகே இப்போ வேறு எங்கே போகணும்? பொறுமை சாமி, பொறுமை சாமி. ஓகே போவோம் நண்பர்களே, போவோம். அவ்வளோதான் வந்தாச்சு செக் பாயிண்ட்டு வந்து இப்போ இது மேலே ஏறணுமா? ஓகே அது நான் என்னத்த சொல்கிறது, அது மேலே ஏறலான்ட்டு திரும்புகிறேன். இப்போ கரெக்டாக போயிட்டு அது உள்ளே போய் முட்டின்னு நிற்கிறேன். சரி ஓகே அது மேலே ஏற வேணாம், நம்ம அங்கே தான் செக் பாயிண்ட் இருக்குது. அவனுங்க நம்மளை ஏமாத்துறானுங்க நண்பர்களே. ஏன்னா அங்கே போயிட்டு வேறு எதுவும் வழி இல்லாமல் இடிச்சு நிற்கிறதுக்கு. டேய் யார் சாமி இவனுங்க, எங்கேருந்து சாமி வந்திருக்கானுங்க? ஓகே தம்பி, ஐயோ அம்புலியும் இருக்குது, அம்புலி அப்பாவும் இருக்குது. அம்புலி அப்புறம் அம்புலி ஃபாதர், உங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னடா சொல்கிறீங்க? இருடா ஒரு நிமிஷம். நண்பர்கள் எங்கே பாருங்களேன் டான்ஸ் ஆடுறானுங்க மேலே உட்காந்து. ஜிந்தாத்தா எப்போ சாவ போகிறான் அப்படின்ட்டு டான்ஸு. உங்களெல்லாம் நான் வந்து அடிக்கிற அடியில் மாவனை நீங்கள் ஓடுவீங்களா? இப்போ பார்க்குறியா ஆமாம் கிளவா, உன்னை இப்போ தான் நான் தொப்பையை வெடித்து பிளாஸ்ட் பண்ணி உன்னை நான் வந்து அம்புலியை வெளில எடுத்தேன். அம்புலி கூட வந்து ஃபைட் வரேன். நீங்கள்லாம் வந்து எனக்கு சின்ன பசங்கடா. நான் வந்து எவ்வளோ பாப்பியோட அம்மாவையாச்சும் ஓட விட்டுவேன். பாப்பினா யார் தெரியுமா? ஐயோ பாப்பியா, உகி புகி அகி உகி. ஐயோ பேர் கூட தெரிலடா, அசிங்கப்பத்துதுங்க நண்பர்களே. பேர் கூட தெரிலடா மாட்டியா, நீலாம் எதுக்குடா பேச அப்படின்ட்டுருங்க. பேர் தெரிலனா பரவாயில்ல, எந்த ஊர் நீங்கள் எந்த இடம் அதெல்லாம் எனக்கு தெரியும். ஓகே இது வேறு சுட முடியல, கரெக்டாக கையில் சுடணுமோ அப்போ தான் எழுத்து குறையுது. ஓகே கையில் சுடுவோம். ஆமாம் நண்பர்களே கையில் தான் சுடணும். ஆனால் இந்த டைமில் நம்மளால் சுட முடியாது, ஏன்னா அவனுங்க தான் சுடுறானுங்களே பயங்கரமாக. ஓகே நம்மளால் சுட முடியல. இப்போ என்ன போயிட்டு கையில் சுடுவோம். தம்பி கமான்ட்ரா, அண்ணனால பேச முடியலடா, சீக்கிரம் வந்து அடி வாங்குங்கடா, வாங்கடா. வாடா சீக்கிரம் வாடா. அவ்வளோதான். ஐயோ பர்கரு, பீட்சா, ஆப்பிளு, க்ரீன் ஆப்பிள், பர்கரு. ஐயோ சொல்கிறானுங்க பைனாப்பிள். இருடா ஒரு நிமிஷம்டா. நண்பர்களே கிட்ட வந்து அடிக்கிறானுங்க, தூரமாக இருந்தால் சொல்கிறானுங்க நண்பர்களே. போலீஸா நீங்கள்? அடிக்கிற அடியில் மாவனே, போலீஸுன்ற ஸ்பெல்லிங்கே மறந்துடுவீங்கடா நீங்கள். வாங்கடா கமாண்டா. போலீஸ் அந்த வெளிநாட்டில் போலீஸ் சிம்பிள் ஸ்டார் மாதிரி தானே இருக்கும். நம்ம இந்தியன் போலீஸ்லாம் இங்கே ஷோல்டர் ஆண்ட ஸ்டார் இருக்கும். உங்களுக்கு தெரியாத மாதிரியே நான் சொல்கிறேன்ல, நீங்களும் தெரியாத மாதிரியே கேளுங்க. ஐயோ அப்படியா, எனக்கு தெரியாது அப்படின்னுங்க. ஓகே அப்போ தான் அசிங்கப்பட்டதை விட ஒரு சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும். ஓகே இவனுங்க வேறு சாவச்சிருவானுங்க போலியா. இருறா. ஐயோ நண்பர்களே சுட்டுனே இருக்கிறானுங்களே. உங்களுக்கு புல்லட்டு காலி ஆகாதா? உனக்கே சாப்பாடு காலி ஆகலை, எனக்கு எப்படிடா புல்லட்டு காலி ஆகும் அப்படின்றீங்க. எனக்கு புரியுது, இருந்தாலும் ஒரு அளவு தான்டா. நான் கூட லாஜிக்காக பேசணுன்னா கண்ணில் கூட புல்லட்டு காலி ஆகும். இவனுங்க ஏன் காலி பண்ண மாட்டானுங்கன்னு தெரியலையே. ஓகே அப்போ உங்களை சுட்டு காலி பண்ணி நீங்கள் நான் தப்பிக்கல. என் பேர் பிஆர்எஃப் இல்லைடா. வாடா கமாண்ட்ரா, வாடா கிட்ட வாடா. இருறா. அது நாதுரா. கிழமை வெடிச்சான்ல நண்பர்கள டான்ஸை பார்த்தீங்களா? கிழமை வெடிச்சான்ல அந்த அம்புலி வந்து அந்த வயிற்றுல இருக்க நெருப்பு பாலெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான் வெட்டி அங்கே பாருங்கள் ஹெலிகாப்டர் அப்படி சுற்றுறானுங்க. என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு இதுக்கு தான் 10 தடவை இல்லை 15 தடவை இல்லை நிறைய தடவை சொல்லிட்டேன். சரி ஓகே எத்தனை தடவை சொன்னேன்னு கணிக்கல நண்பர்களே. இது என்னதுல இது? ஓகே காரு, இதில் ஏறி போகணுமா? ஏறா நண்பர்களே. ஏன் அவனுங்க இதுவில் போலீஸ் சிம்பிள் இருந்ததுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா இது ஒரு போலீஸ் கேம் தானே. அவனுங்க இதில் வந்து போலீஸு, நான் வந்து அவனுங்களை வந்து 4 முடி கிளவி மொட்டை தலையும் கிளவன் அப்படின்ட்டேன். அதனால தான் அவனுங்க வந்து டென்ஷன் ஆகி யாரை பத்திரா 4 முடின்ற, யாரை பத்திரா மொட்டைன்ற, எனக்கு வந்து சின்னதாக முடி இருக்குடா அப்படின்ட்டு நம்மளை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போட்டான். நீ போலீஸ் ஸ்டேஷன்லனா போடு, இல்லைனா வந்து வேற எங்கே வேற கடலுக்கு நடுவில்னா போடு. யாராக இருந்தாலும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கடா.
நண்பர்களே நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைப் தானே பண்ணி விட்ருங்க. அப்புறம் ஒரு லைக்கு போதும். சப்ஸ்கிரைப் கூட பண்ணலனா பரவாயில்ல. இல்லை சப்ஸ்கிரைபும் வேணும். சப்ஸ்கிரைப் கூட வேணும். ஓகே, சப்ஸ்கிரைபு ஒரு லைக் பண்ணுறேங்க. 500 அடிக்க போகிறோம் நண்பர்களே. 500 அடித்தாதான் நம்ம அடுத்த ஒரு லெவலுக்கு போக முடியும். அடுத்தது நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி மீம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி போடுவேன். உங்களுக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஐயோ தள்ளி விட்றானுங்களே கீழே. உங்களுக்காக ஒரு என்டர்டெயினராக இருக்கேன். எனக்காக இருடா ஒரு நிமிஷம் பேச விடுங்களா, ஏன்டா எப்படி சாவடிக்கிறீங்க? ஓகே, ஐயோ செத்துட்டேன். அது சதுப்பு நிலமா? ஓகே நண்பர்களே, மறுபடியும் வந்துருக்கோம். உங்களுக்கு ஒரு என்டர்டெய்னராக இருக்கேன். எனக்காக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபு, ஒரு லைக்கு, அதோட அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலில் நிறைய கேம்ஸ் வீடியோ எல்லாமே போட்டிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிக்கலனா கூட ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த மாதிரி ஒரு ஃபன்னி கேம் ப்ளே, ஒரு ஹாரர் கேம் ப்ளே, இல்லைனா இந்த மாதிரி அடி வாங்குகிற கேம் ப்ளே, இல்லைனா அசிங்கப்படுற கேம் ப்ளே, அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஏறு சீக்கிரம். ஓகே, இது மேலே ஏற சொன்னானுங்க? ஹெலிகாப்டரா? ஓகே நண்பர்களே, இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ நம்ம முடிக்க வேணாம். ஏன்னா ஹெலிகாப்டர் இருக்குது. ஹெலிகாப்டரில் எங்கே எடுத்துன்னு போயிட்டு கடைசியில் ஜெயிலே போட்டுடுறாங்களா பார்க்கணும். ஏன்னா இதில் எனக்கு பயமாக இருக்குது. ஓகே, பரடா ஹெலிகாப்டர். ஆமாம், டிரைவரே இல்லாமல் எப்படி ஹெலிகாப்டர் ஓடுது? அவுடா? ஓகே, வேகமாக போகுது. கமாண்ட்ரா. நண்பர்களே, இந்த தீவுலேருந்து தப்பிச்சிட்டோம். நண்பர்களே, ஸ்குவிட் கேம் நண்பர்களே இது. அவங்க பார்த்தீங்களா கீழே அப்படியே இதுவை போட்டு அந்த கண்ணாடி கேம் இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சுக்கிறானுங்க. ஓகே, இது என்னடா இடம்? இங்கே போயிட்டா தப்பிச்சிருவோமா? ஓகே, என்னடா ஜெயிலேருந்து வேறு எங்கேயும் விளாட்றதுக்கு வந்துட்டேன். ஓகே நண்பர்களே, இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சிக்கலாம். வேறு என்ன கேம் ப்ளே வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல கேம் ப்ளேவாக இருந்தால் போடுறேன். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த கேம் ப்ளே போடுங்க, அந்த கேம் ப்ளே போடுங்கன்னு. அதெல்லாம் நல்லா கிராஃபிக்ஸ் இருந்தால் போடுறேன். நம்மளுக்கு சேனல் இன்னும் கொஞ்சம் வளர்கிறதுக்கு நம்மளுக்கு நல்ல கேம் ப்ளே வேணும். நீங்கள் நல்ல கேம் ப்ளே எதனா சொல்லுங்கள், நான் போடுறேன். நீங்கள் சொல்கிறது நல்ல கேம் ப்ளே தான், எதுவுமே நான் தப்பாக சொல்ல. இருந்தாலும் ஒரு கிராஃபிக்ஸ் இருக்கணும்ல, போதுமான அளவுக்கு கிராஃபிக்ஸு. அதனால தான் நண்பர்களே. ஓகே, இப்போ நான் இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். உங்களை நாளைக்கு நான் சந்திக்கிறேன். ஓகே, பாய். அப்புறம் பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 3லாம் போட போகிறதில்ல. சாப்டர் 5 கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். அதை பற்றியும் கமெண்டில் பேசிடுங்க. இப்போ நான் போயிட்டு வரேன். பாய்.